சாந்தி. 19/3/26 बाबा சொல்றார், मीठे बच्चे जैसे बाप दादा दोनों निरअहंकारी के देही अभिमानी के ऐसे फॉलो फादर करो तो सदा उन्नति होती रहेगी. இனிமையான குழந்தைகளே, பாப் தாதா இருவருமே எப்படி நிரகங்காரிகளாக இருக்கின்றார்களோ, பாப் தாதா இருவருமே நிரகங்காரிகளாக இருக்கின்றார்களோ, ஆத்ம அபிமானிகளாக, அதாவது தேக உணர்வே இல்லாதவர்களாக இருக்கின்றார்களோ, அப்படி நீங்களும் தந்தையை பின்பற்றுங்கள். அப்போது சதா உன்னதி முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ऊंच पद की प्राप्ति के लिए कौन सी खबरदारी रखना जरूरी है? கேள்வி, உயர்ந்த பதவியை பிராப்தியாக பெற எந்த ஒரு எச்சரிக்கையை அவசியம் கொண்டிருக்க வேண்டும்? உயர்ந்த பதவிக்கான பிராப்தியை பெற எந்த ஒரு எச்சரிக்கையை அவசியம் கொண்டிருக்க வேண்டும்? मनसा से भी किसी को मेरे द्वारा दुख न हो. உயர்ந்த பதவியை அடைய வேண்டுமென்றால் இந்த எச்சரிக்கை இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மனதினால் கூட என் மூலமாக யாருக்கும் துக்கம் ஏற்பட்டுவிட கூடாது. மனதினால் கூட என் மூலமாக யாருக்கும் துக்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது. கிசி பி பரிஸ்திதி மே குரோத ந ஆயே. எப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லது பிரச்சனையிலும் கோபம் வர வேண்டாம். துக்கம் கொடுத்துடக்கூடாது. மனசில் கூட எந்த சூழ்நிலையிலையும் கோபம் ஏற்பட்டுவிட வேண்டாம். மூன்றாவது பாயிண்ட், बाप का बनकर बाप के कार्य में इस रुद्र यज्ञ में विघ्न रूप न बने. பாபாவின் உடையவராகி பாபாவினுடைய காரியத்தில் இந்த ருத்ர யஜ்ஞத்தில் தடை ரூபம் ஆகிவிட வேண்டாம். பாபாவுடையவராகி பாபாவினுடைய காரியத்தில் இந்த ருத்ர யஜ்ஞத்தில் तड़ई रूपम आगिविड वेंडाम. अगर कोई मुख से बाबा बाबा कहे और चलन रायल न हो तो ऊंच पद नहीं मिल सकता. ஒருவேளை யாரேனும் வாயில பாபா பாபான்னு சொல்லிட்டு நடத்தை ராயலாக இல்லை என்றால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. மனசில் கூட துக்கம் கொடுக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் கோபம் வரக்கூடாது. இந்த யஜ்ஞத்தில் தடை ரூபமாகிடக்கூடாது. பாபா பாபான்னு சொல்லிட்டு ஒருவேளை நடத்தை ராயலாக இல்லைன்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைங்க நல்ல விதமாக புரிஞ்சிருக்கிறீங்க. தந்தையிடமிருந்து ஆஸ்தி அவசியம் அடைய வேண்டும். எப்படி அடையணும் முடிவெடுத்தாச்சு. ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலமாக பாபா புரிய வைத்திருக்கிறார். கீதா சாஸ்திரம் ஒன்றுதான் பகவானினுடைய மகா வாக்கியம். ஸ்ரீமத் பகவானின் மகா வாக்கியம் கீதையில்தான் உள்ளது. பகவானோ அனைவருக்கும் தந்தை. ஸ்ரீமத் பகவான் வாச் என்று கூறப்படுகிறது. இப்போ அவசியம் பகவான் வந்து சிரேஷ்டமாக ஆக்கி இருந்திருப்பார். அப்பொழுதுதான் அவருக்கும் மகிமையும் ஏற்படுகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதை என்றால் அர்த்தம் ஸ்ரீமத் பகவானினுடைய மகா வாக்கியம். பகவான் தோ ஜரூர் ஊஞ்சித்தே ஊஞ்சி டகரா. பகவான்னா கட்டாயம் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகத்தான் இருப்பார். எனில் அவருடைய ஸ்ரீமத்தும் கூட மிக உயர்வானது, மகிமைக்கு உரியது. வேற எந்த ஒரு சாஸ்திரத்திலும் ஸ்ரீமத் பகவானின் மகா வாக்கியம் என்று கூறப்படவில்லை.
श्रीमत किसकी होनी चाहिए वह लिखने वाले भी समझ न सके, उसमें भूल क्यों हुई है वह भी बाप आकर समझाते हैं. அந்த உலகாய பகவத்கீதையில் ஸ்ரீமத் அப்படின்னு எழுதிட்டாங்க. அப்படி யார் எழுதுனாங்களோ ஸ்ரீமத் அப்படின்னு, அப்படி எழுதினவங்களுக்கு கூட புரியல ஸ்ரீமத்னா என்ன, ஏன் இந்த தவறு ஏற்பட்டுடுச்சு, அதையும் தந்தை புரிய வைக்கிறார். ராவண ராஜ்யம் ஆரம்பம் ஆனதே ராவணனுடைய பாதையில் நடந்ததால்தான். முதல்ல பெரியதிலும் பெரிய தவறு இந்த ராவணனுடைய பாதையினுடையவராக ஆகியது. ராவணனுடைய பாதையில் போனது தான் மிகப்பெரிய தப்பு. ராவணனுடைய அடி விழுகிறது. சங்கர் பிரேரக்கு பாம்சாதி பன்வாயாக வைசே, எப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, சங்கரருடைய தூண்டுதல் ஏற்படும் பொழுது குண்டு எல்லாம் போடுறாங்க, உருவாக்குறாங்க, அது சங்கருடைய தூண்டுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே போல் 5 विकारों रूपी रावण प्रेरक है मनुष्यों को पतित बनाने का. 5 விகாரங்கள் என்கின்ற ராவணன் தூண்டுதல் தருவதால் மனிதர்கள் பதீத்தமாகுகிறார்கள். அப்பொழுதுதான் பதீத்த பாவனா வா என்று அழைக்க ஆரம்பிக்கிறோம். பதீத்த பாவனன் ஒருவராகத்தான் இருக்கிறார் இல்லையா. इससे सिद्ध है कि पतित बनाने वाले और है. பதீத்த பாவனா அப்படின்னு ஒருத்தரை கூப்பிடுறோம்னா, தூய்மையாக்கக்கூடியவரேன்னு ஒருத்தரை கூப்பிடுறோம்னா, அதில் என்ன நிரூபிக்கப்படுதுன்னா, நம்ம யாரோ ஒருத்தர் அழுக்காக்கக்கூடியவரும் இருக்கிறார். தூய்மையாக்கக்கூடியவர் ஒருத்தர், அழுக்காக்கக்கூடியவர் ஒருத்தர், 2 பேரும் ஒருத்தராக இருக்க முடியாது. எல்லாமே இறைவன் தான், அவர் மேலே பழி போட முடியாது. இந்த விஷயங்களை நீங்கள்தான் வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் புரிந்து கொள்கிறீர்கள். ஐசே மத் சமஜ்னா கி சபிகோ நிச்சயகே. பாபா குழந்தைங்க தானே, எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. பாபா குழந்தை தானே, எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. நம்பர் வாருகே, வரிசை கிரமம்தான். ஜித்னா நிச்சயகே, ஒருத்தட்ட நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். எவ்வளவுக்கு எவ்வளோ ஒருத்தர்கிட்ட நம்பிக்கை இருக்குதோ எப்படி இருப்பாங்க. பாபா மேலே நம்பிக்கை, ஆத்மா மேலே நம்பிக்கை, ட்ராமா மேலே நம்பிக்கை, பரிவாரத்தின் மேலே நம்பிக்கை, நம்பிக்கை நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒருத்தர்கிட்ட அதிகமாக 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 பாபா சொல்கிறார். பொதுவாக நிச்சய புத்தி விஜயந்தின்னு சொல்லுவார் இல்லையா. நிச்சய புத்தி இருக்குதுன்னா வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி சொல்கிறார், அதுக்கு ஒரு நிச்சயம் வெற்றி, வெற்றிக்கு அப்புறம் நினச்சதெல்லாம் ஜெயம் அப்படின்னா, தொட்டதெல்லாம் ஜெயம் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, குஷியாக இருப்பாங்க. ஜித்னா நிச்சயகே உத்தினி குஷி படுத்தீகே. ஒருத்தருக்கு எவ்வளவு நம்பிக்கையோ அவ்வளவு அவருக்கு குஷி அதிகரிக்கிறது. தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஸ்ரீமத் நம்மை இந்த சுயராஜ்ய பதவியை பெற வைக்கிறது. நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறீங்கன்னா சுயராஜ்யம்னா சுதந்திரமாக இருக்கலாம், நீங்கள் நினச்சதை சட்டமாக்கலாம். பாபா சொல்கிறார், சுயராஜ்யம் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது, ஸ்ரீமத் படி நடக்கிறதுல வருது. மனிதனிலிருந்து தேவதை ஆகுவதற்கு அதிக காலம் எடுத்து கொள்ளப்படுவது இல்லை. ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரம் நடந்துடும். நீங்கள் முயற்சி செய்கிறீங்க. முயற்சிங்கிறது என்னது, அதையும் பாபா சொல்கிறார். நீங்கள் புருஷார்த்தம் பண்ணுறீங்க. புருஷார்த்தங்கிறது என்னது, என்ன முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம், என்ன முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். மம்மா பாபாக்கோ ஃபாலோ கர்த்தே ஹோ. மம்மா என்ன பண்ணாங்க, பாபா என்ன பண்ணாங்க, அதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். அப்போ அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும். மம்மாவுடைய ஹிஸ்ட்ரி தெரியணும், நமக்கு பாபாவுடைய ஹிஸ்ட்ரி தெரியணும், யக்ஞ ஹிஸ்ட்ரி தெரியணும்.
वैसे वह आप समान बनाने की सर्विस कर रहे हैं, तुम भी समझते हो हम क्या सर्विस कर रहे हैं और मम्मा பாபா क्या सर्विस कर रहे हैं. அவங்க மம்மா பாபா என்ன பண்ணாங்க தனக்கு சமமாக்கக்கூடிய சேவா பண்ணாங்க. அதே போலவே நீங்களும் மம்மா பாபாவை பின்பற்றி சேவா பண்ணிகிட்ருக்குறோமா அப்படின்னு பார்க்குறீங்க. நான் என்ன சேவா பண்ணிகிட்ருக்கிறேன், மம்மா பாபா என்ன சேவா பண்ணாங்க, தனக்கு சமமாக்கக்கூடிய சேவா பண்ணாங்க. பாபா புரிய வைத்திருந்தார், சிவபாபா பிரம்மா பாபா இருவரும் இணைந்திருக்கிறார்கள். அப்போது இவங்க 2 பேரும் அப்படி இணைஞ்சிருக்கிறாங்க, மிக நெருக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாரை காட்டிலும் இந்த பிரம்மா சிவபாபாவுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறாங்க. இவருடைய சம்பூர்ண ரூபத்தை தான் சூட்சுமதனத்திலையும் பார்க்குறாங்க. டிரான்ஸில் போய் தாதிகள் பார்க்குறாங்க. அப்போ சொல்லும் பொழுது சூட்சுமதனத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா ரொம்ப பிரகாசமாக ரொம்ப அழகாக இருக்கிறார்னு சொல்லும் பொழுது அப்போது அவசியம் இவருக்கும் புருஷார்த்தத்தினுடைய வேகம் என்னவாகுது, அதிகமாகுது, அதிகப்படுத்தணும் இல்லையா. பரந்து அப்போ இதுதான் நீங்கள், இப்படித்தான் நீங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் பெருமை கூட வரலாம். परंतु जैसे बाप निर्अहंकारी देही अभिमानी वैसे यह दादा भी निर्अहंकारी. முதல்ல விஷ்ணுவினுடைய காட்சி கிடச்சி நீயே அதுவே நீன்னு சொல்லியாச்சு. அப்புறம் புருஷார்த்தம் பண்ணும்போது உங்களுடைய சம்பூர்ண ரூபம் மேலே இருக்கிறது, அது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது, நீங்கள் அப்படித்தான் கடைசியில் ஆக போகிறீங்க அப்படின்னும் காட்சி கிடச்சாச்சு. இந்த காட்சி கிடச்சி கன்ஃபார்ம் இவருடைய வெற்றி அப்படிங்கிறது என்னது, உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஆனாலும் எப்படி சிவத்தந்தை நிர்அகங்காரியாக இருக்கிறாரோ, தேகி அபிமானி, தேக அபிமானமே இல்லாமல், தேக அபிமானம்னு இந்த இடத்துல தற்பெருமையே இல்லாமல் இருக்கிறாரோ, அதே போல இந்த தாதாவும் நிர்அகங்காரி ஆக இருக்கிறார். காட்சி கிடைச்சாச்சு, உறுதி ஆகிடுச்சு. ஆனாலும் இவங்கள்ட்ட என்ன இல்லை, சிவபாபாவை போல எந்த விதமான அகங்காரமற்றவராகவும் இருக்கிறார், தேக அபிமானமற்றவராகவும் இருக்கிறார். ககத்தேகே எப்போதுமே பிரம்மா பாபா என்ன சொல்கிறது உண்டு, எப்போதுமே பிரம்மா பாபா என்ன சொல்கிறது உண்டு, இதை நான் புரிய வைக்கலை, சிவபாபா புரிய வைக்கிறார். சில பேர் நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் சில விஷயங்களை என்ன பண்ணிக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. இந்த மாட்டிக்கிறவங்க யார் தெரியுமா, நான் இருக்கிறவங்க. பிரம்மா பாபாவும் மாட்டிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் வந்தாங்க. ஆனால் அவர் வழக்கம் போல அவர் அதே வசனத்தை சொன்னார், இதை நான் சொல்லலை, அவர் சொன்னார், சிவபாபா சொன்னார். 2 குரங்கு சண்டை போடுது, ஆனால் வெற்றி என்னமோ வெண்ணெய் என்னமோ உங்களுக்கு தான். இந்த வாணி இந்த மகா வாக்கியத்தை எப்படியோ தெரிஞ்சு கேள்விப்பட்டுட்டு ஆர்மியில் அரெஸ்ட் பண்ண வராங்க. இவர் நான் பண்ணலை, நான் சொல்லலை, இதை சொன்னது யார், சிவபாபா. அப்போது யாருக்கு துக்கமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. நான் இதை செய்யலை, பாபா இதை செய்ய வச்சார், நான் இதை சொல்லலை, பாபா இதை சொல்ல வச்சார், அவங்களுக்கு துக்கமே கிடையாது. பாபா சொல்வார் இல்லையா, அபிமானம் இருந்தால் தான் என்ன வரும், அவமானம் வரும், துக்கம் வரும். ஒரு நிர்அகங்காரிய எந்த கஷ்டமும் நெருங்க முடியாது. ஒரு தேகி அபிமானிய, தேக அபிமானமே இல்லாத ஒருத்தரை எந்த துக்கமும் நெருங்க முடியாது. பிரம்மா பாபா அதனால தான் அவர் அவ்வளோ குஷியாக இருந்தார். கடைசி காலம் வரைக்கும் பிரச்சனை 1000 இருந்துச்சு, ஆனால் இந்த யஜ்ஞம் என்னோட யஜ்ஞம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆனால் அவர் குஷியாக இருக்கிறார். இந்த குழந்தைங்க என்னையும் நம்பி யாரும் வரலை, அப்போது என்னோடது இல்லை, இது நான் இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய ரகசியம், அவருடைய புருஷார்த்தமும் அதுதான். பாபா சொல்கிறார், இதை சிவபாபா புரிய வைத்துட்ருக்கிறாருங்கிறத எப்பொழுதும் கூறுவதுண்டு பிரம்மா பாபா. ஜப் முரளி சல்தீகே தோ பாபா கொது ககுத்தேகே. எப்போ முரளியை பாபா சொல்கிறாரோ அப்போ பாபா தானே கூறுவதுண்டு, சம்ஜோ கி சிவ பாபா இந்துவாரா சுனாரகேகே. புரிஞ்சுக்கோங்க, சிவத்தந்தை இந்த தேகத்தின் மூலம், இந்த பிரம்மா மூலம் கூறிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க.
यह ब्रह्मा भी जरूर सुनता होगा. இந்த ஞானத்தை பிரம்மாவும் அவசியம் கேட்டுட்டு இருப்பார். யக ந சுனே அவர் ந சுனாயே தோ ஊஞ்சிப்பது கைசே பாயே. இவர் ஒருவேளை ஞானமே கேட்கலை, அடுத்தவங்களுக்கு சொல்லலை அப்படின்னா எப்படி உயர்ந்த பதவி அடைந்திருக்க முடியும்? பரந்து அப்னா தேக அபிமான் சோடு ககுத்தேகே. ஆனால் தன்னுடைய தேக அபிமானத்தை விட்டுட்டு சொல்கிறார். ஐசே சம்ஜோ சிவபாபாகி சுனாத்தே. இவர் வாணி கேட்குறார், மற்றவங்களுக்கு வாணி சொல்கிறார். ஆனாலும் தேகாபிமானத்தை விட்டுட்டு இவர் சொல்கிறார், எப்போதும் புரிஞ்சுக்கோங்க, சிவபாபா தான் சொல்கிறார், சிவபாபா தான் சொல்கிறார். இவரே யாருக்காவது ஏதாவது நல்ல விஷயம் சொன்னாலும் நான் சொன்னேன்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு தேகாபிமானத்தை விட்டுட்டு சொல்கிறார். அவர் சொல்கிறார், பிரம்மாபாபா சொல்கிறார், நானே முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். உண்மையோ பொய்யோ தெரியாது சொல்கிறார். 3 வாய் சாப்பிட்றதுக்குள்ளே எனக்கே மறந்து போயிடுது. சும்மா கூட சொல்லியிருக்கலாம், அவர் சதா கூட நினைவு பண்ணியிருக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு உற்சாகம் தைரியம் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்கலாம், அவர் தேகாபிமானத்தை விட்டுட்டு சொல்கிறார். இந்த சரீரத்தில் பகவான் வாரார், ஆனால் எனக்கே பாபா நினைவு என்ன பண்ணிடுது, அடிக்கடி மறந்து போயிடுது. அதனால் குழந்தைங்களே நீங்கள் மனச்சோர்வு அடைஞ்சிடாதீங்க, நான் பாபா மறந்துட்டேனே அப்படின்னு மனச்சோர்வு அடைஞ்சிடாதீங்க. நான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேங்கிறத யார்கிட்ட சொல்கிறார், குழந்தைங்கள்ட்ட சொல்கிறார். நானே நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், சம்பூர்ணம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இதை புரிய வைக்கிறார். அப்போது தேக அபிமானம் எவ்வளவு அற்றவராக இருக்க முடியும்? இஸ்னே தோ பதீத் பனா பாஸ் கியா ஹுவாகே மம்மா தோ குமாரி தி. அதுவும் சொல்கிறார். பிரம்மா பாபா என்ன சொல்கிறார், இந்த பிரம்மா பதீத்தம் அப்படிங்கிற ஒரு தன்மையை ஒரு நிலையை கடந்து தான் வந்திருக்கிறார். ஆனால் மம்மா குமாரியாக இருந்தார். ஆகவே பிரம்மா சொல்கிறார், மம்மா ஊஞ்சி சலிகை, மம்மா உயர்ந்து போயிட்டாங்க. தன்னை தாழ்த்திக்கிட்டு யாரை முன்னால் வைக்கிறார் பாபா, மம்மாவே முன்னால் வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் சொல்கிறார், இந்த பிரம்மா பதீத்தத்தை கடந்து தான் வந்திருக்கிறார். ஆனால் மம்மா கன்யாவாக இருந்தாங்க, குமாரியாக இருந்தாங்க, அதனால முன்னால் போயிட்டாங்க. தும்பி குமாரியா மம்மாக்கோ ஃபாலோ கரோ. இந்த வார்த்தையை யார் சொல்கிறார், பிரம்மா சொல்கிறார். நீங்களும் குமாரிகள் மம்மாவை பின்பற்றுங்க. நம்பர் 1 ஆத்மாவாக இருந்துட்டு அவர் சொல்கிறார், அடுத்த நிலையில் அவர் பார்த்து ஞானம் கொடுத்தவர் தானே மம்மா. ஆனால் சொல்கிறார், நீங்கள் மம்மாவை பின்பற்றுங்க. அப்புறம் சிவபாபா சொல்லுவார், என்ன சொல்லுவார் அடுத்தது, கிரகஸ்திகளாக இருந்தால் நீங்கள் பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும். ஒரு குடும்பஸ்தராக இருந்து அவர் எப்படி நம்பர் 1 ஆனார், அவங்க கிரகஸ்தி யாரை பின்பற்றணும், பாபாவை பின்பற்றணும். அதே போல் குமாரிகள் யாரை பின்பற்றணும், மம்மாவை பின்பற்றணும். ஹரியேக்கு சமஜனாக ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணுன்றார். என்ன புரிஞ்சுக்கணும், மே பதீத்துகும், நான் பதீத்தமாக இருக்கிறேன். முஜே பாவன் பன்னாக, நான் தூய்மை ஆக வேண்டும். முக்கியமான விஷயம், பாபாவினுடைய நினைவு யாத்திரை கற்றுத்தரப்படுகிறது. இதில் தேக அபிமானம் இருக்க வேண்டாம். முக்கியமான விஷயம் என்னது, நினைவு யாத்திரை கற்றுத்தரப்படுகிறது. இதில் தேக அபிமானம் இருக்க வேண்டாம். அச்சா கோயி முரளி நகி சுனா சக்தேகே தோ. சரி, சில பேருக்கு வாணி எடுக்க வரலை அப்படின்னாலும் கூட நினைவு யாத்திரையில் இருங்க. யாத்திரையில் இருந்து நீங்கள் முரளி சொல்ல முடியும். ஆனால் யாத்திரை மறந்து போய்விடுகிறது. தோபி ஹர்ஜா நகி, ஆனாலும் பரவாயில்லை. முரளி சலாக்கர் பிற யாத்ரா பர் லக் ஜாவோ. நீங்கள் முரளி எடுத்துட்டு பிறகு யாத்திரையில் முரளி படிங்க, முரளி சொல்லுங்க, பிறகு நினைவு யாத்திரையில் ஈடுபடுங்க. ஏனெனில் வகு வாணிசே பரே வானப்பிரஸ்த அவஸ்தாக, சப்தத்தை கடந்த வானப்பிரஸ்த நிலை என்பது தான் நினைவு யாத்திரை. பாபாவும் அப்படித்தான் இருக்கிறார், சப்தத்தை கடந்தவராக இருக்கிறார். அவரை போய் சேரணும்னா நாமும் சப்தத்தை கடந்து வானப்பிரஸ்த நிலைக்கு போகணும். முக்கியமான விஷயம், ஆத்ம அபிமானியாக இருந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள், சக்கரத்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள், யாருக்கும் துக்கம் கொடுத்து விடாதீர்கள். இதுவும் புரிய வைக்கப்படுகிறது. யஹி சம்ஜாத்தே ரகே பாப்புக்கோ யாது கரோ. இதையே நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வச்சுட்டு இருங்க, தந்தையை நினைவு செய்யுங்க.
இது யாத்திரை. மனிதர்கள் இறந்து போனால் சொல்கிறாங்க சொர்க்கம் போய் சேர்ந்துட்டாங்கன்னு. அஞ்ஞான காலத்தில் யாருமே சொர்க்கத்தை நினைக்கிறது கிடையாது. சொர்க்கத்தை நினைப்பது என்றால், சொர்க்கத்தை நினைக்கிறது அப்படின்னா என்ன, இங்கு இருந்து இறந்து போதல் அப்படின்னு அர்த்தம். அப்படி யாருமே நினைக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. ஹம்கோ வாபிஸ் ஜானாகே, நாம் திரும்பி போக வேண்டும். இதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. நாம் திரும்பி போகணும். பாபா சொல்கிறார், எந்த அளவு நீங்கள் நினைவு செய்வீங்களோ அந்த அளவு குஷி அளவு அதிகரித்து கொண்டே போகும். குஷியினுடைய எல்லை அதிகரிச்சுட்டே போகும். ஆஸ்தி நினைவு வரும். எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினைவு செய்வீங்களோ அவ்வளவு நீங்கள் மலர்ந்த முகமுடையவராகவும் இருப்பீங்க. தந்தையை நினைவு செய்யாததனால குழப்பம் என்பது ஏற்படுகிறது, ஏமாற்றம் என்பது ஏற்படுகிறது. நீங்கள் எவ்வளவு நினைவு செய்யணுமோ அவ்வளவு காலம் நினைவு செய்ய முடிவதும் இல்லை. பாபா நமக்கு எடுத்துக்காட்டு சொல்றார். நாயகன் நாயகியை பற்றி சொல்றார். ஒருவர் மற்றவரை வேலை செய்யும் போது கூட நினைக்கிறாங்க. அவங்க தொழில் செய்கிறாங்க, அவங்க நூல் நூத்துட்டு கூட இருக்கலாம், சர்க்கா சுற்றிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு வேலை கை வேலை செய்துட்டு இருக்கலாம். ஆனாலும் கூட நினைவு தன்னுடைய நாயகனை முன்னால் கொண்டு வந்து நினைக்கிறாங்க. ஒரு நாயகி தன்னுடைய நாயகனை நினைக்கிறாங்க, நாயகன் தன்னுடைய நாயகியை நினைக்கிறாங்க. ஆனால் கை வேலை செய்துட்டு இருக்கிறது. அப்போ ஒருவர் மற்றவரிடத்தில் அவங்க நினைவில் மூழ்கி இருக்கிறாங்க. யகா தோ சிரப் தும்கோ ஏக் பாப் கோ யாத் கர்னாகே. இங்கேயோ நீங்கள் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்தால் மட்டும் போதும். வக சப்கா மாசுக்குகே, அவர் எல்லாருக்கும் தந்தை. குழந்தைங்க நீங்கள் எழுதுறீங்க, பாபா ஆப் ஹம்கோ யாத் கர்த்தே ஹோ. பாபா நாங்கள் நினைக்கிறதுலாம் ஒரு ஓரத்தில் இருக்கட்டும், நீங்கள் எங்களை நினைக்கிறீங்களா அப்படின்னு பாபாவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்களாமா. அரே जो सबका माशुक है वह फिर तुम आशिक को याद कैसे कर सकेंगे. அரே எல்லாருக்கும் நாயகனாக இருக்கக்கூடிய ஒருவர் நாயகிகளாகிய உங்களை எப்படி நினைக்க முடியும்? ஹோ நகி சக்தா, அதெல்லாம் முடியாது. வ கைகி மாசு, இந்த இடத்துல அர்த்தம் என்னென்னா, ஒன்று வேணும் அப்படின்னா நினைவு அப்படிங்கிறது வந்துடும். நாயகன் தலைவன் கொடுக்கக்கூடியவர். பாபா இன்னைக்கு சொல்கிறார், அப்படிலாம் கிடையாது. அவர் மாசு நாயகன். அவர் யாரையும் நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் யாருக்கும் வசம் ஆகிறதும் இல்லை. தும்கோஹி யாது கர்னாகே, பலியாகிறது. பாபா சொல்கிறார், நினைவு செய்வது நீங்கள் தான் அதை செய்யணும். தும் ஹரேக்கு கோ ஆசிக் பன்னாகே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் நாயகி ஆகணும் அந்த ஒரு நாயகனுக்கு. அகர் வக ஆசிக்கு பனே தோ கித்தனே கோ யாது கரே, ஒருவேளை அவர் நாயகி ஆகிறார், நாயகினா இந்த இடத்துல பலி ஆகிறார் அப்படின்னா அவர் எத்தனை பேரைத்தான் நினைக்கிறது? நீங்கள் எல்லாரும் ஒருத்தனை நினைச்சா போதும். நான் நினைக்கிறதா இருந்தால் எத்தனை பேரைத்தான் நினைக்கிறது? யகு தோ ஹோ நகி சக்தா, இது நடக்க முடியாது. கஹத்தேகே கி மேரே ஊப்பர் பாப்புங்கா போஜா தோடேகி. அவர் சொல்கிறார், என் தலையில் என்ன பாவத்தினுடைய சுமை இருக்குதா என்ன? அது ஒன்றும் இல்லை. இல்லை, நான் யாரையாவது நினைக்கணும்னா என் தலையில் ஏதாவது பாவச்சுமை இருக்கணும். அப்படி ஒன்றும் பாவச்சுமை எனக்கு ஒன்றும் இல்லை. துமாரி ஊப்பர் போஜாகே, சில பேர் சொல்லுவாங்க. இந்த வசனம் ரைட்டாக ராங்கான்னு தெரியல, ஆனால் சொல்லிவாங்க பேச்சு வழக்கில். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தான் ஃபோன் பண்ணி கூப்பிடணும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தான் ஃபோன் பண்ணி கூப்பிடணும். நீங்கள் ஃபோன் பண்ணி எடுக்கலை அப்படின்னாலும் கூட திரும்பியும் என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணணும். தேவை யாருக்கு இருக்குது? எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் ஏன் கூப்பிடணும்? இப்படி ஒரு ஆத்மா சொல்கிறாங்க. அது ஒரு நியாயம் இருக்குதா இல்லையா? தேவை உங்களுக்கு இருக்குதுன்னா எடுக்கலைன்னாலும் திரும்பவும் பண்ணுங்கள். பெரியவங்களுமே சொல்லுவாங்க, ஒரு முறை நான் ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா விட்டுடாதீங்க, வேறு ஏதாவது சேவை இருக்கும். நீங்கள் நான் ஒரு முறை ஃபோன் பண்ணேன், அட்டன் பண்ணவே இல்லை, நான் விட்டுட்டேன். அப்போ அவங்க சொல்கிறதுன்னு தேவை உங்களுக்கு தானே இருக்குது. நீங்கள் திரும்ப பாலமுரளி பிரதர் சொல்லுவார், 100 முறை ஃபோன் பண்ணுங்க அப்படிம்பார். பிரதர் நான் 2 முறை ஃபோன் பண்ணேன், நீங்கள் எடுக்கலை, நான் விட்டுட்டேன், நான் அந்த வேலையை நானே செஞ்சுட்டேன். 100 முறை பண்ணுங்க அப்படிம்பார்.
ஏன்னா ஒரு வேலையை உருப்படியாக செய்யணும்னா பெரியவங்களுடைய கான்டாக்டில் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், போய் அந்த விவரத்தை கேட்கணும். தேவை நமக்கு இருக்குது அப்படின்னா நாம தான் அவர் சொல்கிறாரு, என் தலையில் என்ன பாவமாக இருக்குது நான் உங்களை நினைக்கிறதுக்கு, உங்கள் தலையில் பாவம் இருக்குது நீங்கள் என்னை நினைக்கணும், நான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பாபா சொல்கிறார். அந்த மாதிரி குழந்தைங்க இருந்துக்கிறாங்க பாபா முன்னால். அதனால் சில நேரம் பாபா சொல்லுவார், நான் குழந்தைங்களை என்ன பண்ணுறேன் நினைக்கிறேன்னு சொல்லுவார். அது வேறு சுச்சுவேஷன். இப்போ பாபா சொல்கிறார், என் தலையில் பாவம் இல்லை, நான் ஒன்றும் என் பாவத்தை போக்கணுங்கிறதுக்காக யாரையும் நினைக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு இருக்குது இல்லையா, நீங்கள் நினச்சி தான் ஆகணும். எவ்வளவு நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆவீங்க, பாவங்கள் அறுபடும். மிகப்பெரிய லட்சியம் ஆத்ம அபிமானி ஆகுவதில் தான் உழைப்பு உள்ளது. இந்த ஞானம் முழுமையாக உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் திரிகாலதர்சி ஆகி இருக்கிறீங்க. எதன் அனுசாரமாக? நம்பர்வார் புருஷார்த்தம் அனுசாரமாக. எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு கவலையே இல்லையே. கவலைங்கிறது என்னது? நமக்கு சில விஷயம் உருப்படியாக முழுசாக என்ன பண்ணலை தெரியல. நீங்கள் திரிகாலதரிசி ஆகியிருக்கிறீங்க. நம்பர்வார் புருஷார்த்தம் அனுசாரமாக முழு சக்கரமும் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் லைட் ஹவுஸ் இல்லையா, ஒவ்வொருவருக்கும் பாதை சொல்லக்கூடியவர்கள், சாந்திதாமம் சுகதாமத்திற்கான பாதை சொல்லக்கூடியவர்கள். இது புது விஷயம், நீங்கள் கேட்குறீங்க, புரிஞ்சிருக்கிறீங்க. முற்றிலும் நாம் சாந்திதாம நிவாசிகள் தான். இங்கே வந்திருக்கிறது நடிப்பதற்காகத்தான். நாம் நடிகர்கள். இந்த சிந்தனை புத்தியில் ஓடிக்கொண்டே இருந்தால் போதை அதிகரித்து கொண்டே இருக்கும். பாபா புரிய வைக்கிறார், ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களுக்கு கதாபாத்திரம் உள்ளது. இப்பொழுது கர்மாதீத நிலையை அவசியம் அடைய வேண்டும், பிறகு கோல்டன் ஏஜுக்கு வர வேண்டும். இந்த ஒரு ஆர்வத்திலேயே இருந்து தனக்கு நன்மை செய்யுங்கள். வெறும் பண்டிதன் ஆகாதீர்கள். மற்றவர்களுக்கு கற்றுக்கொண்டே இருப்பீர்கள். தனக்கு அந்த ஸ்திதி இல்லை என்றால் பிறகு நீங்கள் சொல்வது யாருக்கும் எந்த ஒரு பலனையும் ஏற்படுத்தாது. சொல்லும் பொழுது கூடவே தானும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். பாபாவும் புரிய வைக்கிறார். பாபா புரிய வைக்கிறார், ஹம்பி யாது கர்னேக்கி கோஷிஷ் கர்த்தாகும். இந்த இடத்துல பிரம்மா பாபா சொல்றார், நானும் நினைவு செய்ய முயற்சிக்கின்றேன். கபி மாயா கா தூஃபான் ஐசா ஆத்தாக ஜோ புத்தி கா யோகத்தோடு தேத்தேக. சில நேரத்தில் மாயாவினுடைய புயல் அப்படி வருது, அது புத்தியின் தொடர்பை துண்டித்து விடுகிறது. நிறைய குழந்தைங்க சார்ட் எழுதி கொடுக்கறாங்க. ஒண்டர் காத்தாகும் கி யகத்தோ ஹம்சே பி தீக்கே ஜாத்தேகே. பிரம்மா பாபாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது நம்ம சார்ட்டை பார்த்து. இந்த குழந்தைங்க நம்மளை விட தீவிரமாக போயிட்டுருக்கிறாங்க. शायद वेग आता है तो चार्ट लिखने में लग जाता है, परंतु ऐसे अगर तीखी दौड़ी पगने तो नंबर 1 में चले जाए. அப்போ ஒரு வேகம் எடுக்கும் பொழுது, ஒரு தீவிரத்தன்மை வரும் பொழுது சார்ட் எழுதுறாங்க. அப்போது நீங்கள் சார்ட் எழுதுறீங்கன்னா நல்ல தீவிரமாக ஓடுறீங்கன்னா நம்பர் 1க்கு போயிடணும். परंतु नहीं वह सिर्फ चार्ट लिखने तक है. ஆனால் அப்படி இல்லை, சார்ட்டு எழுத்து வரைக்கும் தான் இருக்கிறது. ஓட்டம் தீவிரமாக இருந்தால் நம்பர் 1க்கு போயிடணும். சார்ட்டு எழுத்து வரைக்கும் தான் இருக்கிறது. ஐசே நகி லிக்தே கி பாபா இத்தனோக்கோ ஆப் சமான் பனாயே. சரி, நீங்கள் நினைவு செய்கிறீங்க, எழுதுறீங்க, நான் இத்தனை பேரை எனக்கு சமம் ஆக்கிட்டேன்னு யாரும் எழுதுறதில்லை. और वह भी लिखे बाबा हमको इसने यह रास्ता बताया है. எனக்கு இவங்க எனக்கு பாதை சொன்னாங்கன்னு அவங்களும் எழுதணும். நாம் சொன்னால் மட்டும் போதாது. நான் இத்தனை பேருக்கு ஞானம் கொடுத்துட்டேன், எனக்கு சமமாக்கிட்டேன்னு அவங்களும் சொல்லணும், எனக்கு இவங்க ஞானம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட செய்திகள் வருவது இல்லை. நம்ம சார்ட்டு இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கணும். ஆனால் அப்படிலாம் இல்லை. பாபா அப்படி என்றால் என்ன புரிந்து கொள்வார்? வெறுமனே சார்ட்டு எழுதுவதில் வேலை நடக்காது. ஆப் சமான் பி பனானாகே, தனக்கு சமமாகவும் ஆக வேண்டும். நீங்கள் நல்ல யோகா பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சமமாக ஆக்கிட்டு இருப்பீங்க, எனக்கு அந்த லெட்டரும் வரணும்.
ரூப் பசந்து தோனோ பண்ணாக, நல்ல ஞானியாகவும் ஆகணும், நல்ல யோகியாகவும் ஆகணும். பாபா சொல்ல சக்திசாலியாகவும் இருக்கணும், அன்பு நிறைந்தவராகவும் இருக்கணும். ஏதோ ஒன்று மட்டும் இருக்குது அப்படின்னு அது வேலைக்கு உதவாது. இல்லை என்றால் பாப் சமான் ஆக முடியாது. பாபா சொல்கிறார், ரூப் பி பசந்து பி அக்யூரேட் பண்ணாக இஸ்மேகி மெகனத்தகு. நீங்கள் நல்ல யோகியாகவும் நல்ல ஞானியாகவும் துல்லியமாக ஆகணும். இதில் தான் உழைப்பு. சில பேர் நல்ல ஞானம் சொல்லிடுறாங்க, பட் யோகா பார்த்தோம்னா வித்தியாசம் ஏற்பட்டுடுது. இதில் உழைப்பு இருக்கிறது. தேக அபிமானி அபிமான் மார் டால்தாகி, தேக அபிமானம் அடித்து விடுகிறது. ராவணன் தேக அபிமானி ஆக்கி விடுகின்றான். இப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுகிறீர்கள். பிறகு அரை கல்பத்திற்கு பின்பு மாயா ராவணன் தேக அபிமானி ஆக்கி விடுகின்றான். ஆத்ம அபிமானி என்றால் தேகி அபிமானித்தோ பகுத் மீட்டா பஞ்சாத்தாக. ஒருத்தர் ஆத்ம அபிமானியாக இருக்கிறாங்க, தேக அபிமானமே இல்லைன்னா அவங்க ரொம்ப இனிப்பாக ஆயிடுறாங்கன்ற. தேக அபிமானமே இல்லாதவங்க எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறாங்க, ஆகிடுறாங்க. சம்பூர்ணம் என்னவோ இப்பொழுது வரைக்கும் யாரும் ஆகலை. ஆகவே பாபா எப்பொழுதும் கூறுகிறார், என்ன சொல்கிறார்? இங்கே நம்ம சம்பூர்ணம் ஆகலை, அதனால் பாபா எப்பொழுதும் கூறுகிறார், கி கிசிக்கே திலுக்கோ ரஞ்ச் நகி கர்னாகே, யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்திடாதீங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு 10 கத்தி இருக்குது அப்படின்னா வேகமாக ஓடுன்னா கொஞ்சம் பயந்துட்டு தான் ஓடணும். நீங்கள் வேகமாக கூட்டத்துக்குள்ளே ஓடணும் 10 கத்தியை கையில் வச்சுக்கிட்டு அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலேயோ உங்கள் கத்தி யார் மேலேயாவது என்ன பண்ணிடும்? பட்டுடும். நம்ம சம்பூர்ணம் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? யாரும் இங்கே சம்பூர்ணம் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லார் கையிலையும் என்ன இருக்குது? கத்தி இருக்குது. ஓடும்போது யாரையும் என்ன பண்ணிடாதீங்க? காயப்படுத்திடாதீங்க. இதில் எச்சரிக்கை இருக்கணும். சம்பூர்ணம் ஆகாத வரைக்கும் இந்த கவனம் இருக்கணும். கிசி கேபி தில்கோ ரஞ்ச் நகி கர்னாகே துக்க நகி தேனாக, யாருடைய உள்ளத்தையுமே என்ன பண்ணிடக்கூடாது? காயப்படுத்திடக்கூடாது, துக்கம் கொடுத்துடக்கூடாது. எல்லோருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்க. சில பேர் ஞானம் சொல்லும் பொழுதே அழ வச்சிருவாங்க, அப்படிலாம் கூட இருக்கும். சொல்கிறது என்னது தான்? ஞானம்தான். ஒரு பிரதர் சொன்னார், இங்கேயே சொல்லியிருக்கிறேன், வாணி படிக்கிறது ஆணி அடிக்கிற மாதிரி இருக்குது. வாணி படிக்கிறது ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கிறது. சொல்கிறது ஞானம்தான். அதில் யோகத்தினுடைய ஷார்ப்பு இல்லைன்னா முஸ்லீம் சொல்லுவாங்க, அந்த கத்தி ஷார்ப்பாக வச்சுட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லைன்னா அதுக்கு வலிக்கும். பாபா கூட சொல்கிறார், யோகா இல்லைன்னா சொல்கிற ஞானம் கூட மற்றவங்களுக்கு என்ன பண்ணிடும்? வலியை ஏற்படுத்தும். அதனால் பாபா சொல்கிறார், நீங்கள் எல்லாருக்கும் தந்தையினுடைய அறிமுகம் கொடுங்க. போல்னே காபி படி ராயல்ட்டி சாயே, சொல்லுங்க, சொல்கிறத கூட ரொம்ப ராயல்ட்டியாக சொல்லுங்கள். பேசுகிறது சத்தியம். பாபா சொல்லுவார், சத்தியத்தோடு கூடவே என்னவும் இருக்கட்டும்ன்றார் பாபா. சத்தியத்தா ப்ளஸ் சபியத்தா. சபியத்தான்னா நாகரிகம், பண்பாடு. சத்தியத்தை சொல்லுங்கள். நீங்கள் பண்ணது தப்பு, இது சத்தியம்தான். ஒருத்தவங்க தப்பே பண்ணிட்டாங்க, பண்ணது தப்பு. ஆனால் அதை எப்படி சொல்லணும்? அதை ராயலாக சொல்லணும். அவங்க மனசு வலிக்காமல். நான் நினைக்கிறேன், ஒருவேளை இதை இப்படி செஞ்சுருந்துருக்கலாமோ. அப்போ அவங்களும் யோசிப்பாங்க, அப்படியா, நான் வேணா அடுத்த முறை என்ன பண்ணி பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு குழந்தை மார்க்கு கம்மியாக எடுத்துட்டா கூட நீ நல்லா படிப்ப, நல்ல மார்க் எடுப்ப, ஏதோ இந்த முறை இப்படி ஆகிடுச்சு, அடுத்த முறை கவனம் கொடுத்துக்கோ, அவ்வளோதான். நீங்கள் மிரட்டுறீங்க திட்டுறீங்கன்னா அது படிக்கிறதுலேயே இன்ட்ரெஸ்ட் போயிடும். பாபா சொல்கிறாங்க, बोलने का भी बड़ी रॉयल्टी चाहिए. ஈஸ்வரிய சந்தானுக்கு முகுசே சதைவ் ரத்தன் நிகழ்னே चाहिए. ஈஸ்வரிய சந்தானத்தினுடைய இறைவனின் குழந்தைகளினுடைய வாய்களிலிருந்து சதா ரத்தினங்களே வெளிப்பட வேண்டும். நீங்கள் மனிதர்களுக்கு உயிர் தானம் கொடுக்கின்றீர்கள், பாதை காண்பிக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும். நீங்கள் பரமாத்மாவினுடைய குழந்தைகள் அல்லவா? அவரிடமிருந்து சொர்க்கத்தினுடைய ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஃபிர் அப் வகு क्यों नहीं है, याद करो बरोबर बाप से वर्षा मिला ताना.
அப்போ சொர்க்கத்தினுடைய ராஜ்யம் கிடைக்கணும்னா இப்போ நாம் ஏன் அப்படி ஆகக்கூடாது? நினைவு செய்யுங்க, தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்து இருந்தது அல்லவா? நீங்கள் பாரதவாசிகள் தெய்வ தேவதைகளாக இருந்தீங்க. நீங்கள் தான் 84 ஜென்மம் எடுத்திருக்கிறீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நாம தான் லக்ஷ்மி நாராயணனுடைய குலத்தினை சேர்ந்தவராக இருந்தோம். अपने को कम क्यों समझते हो? பொதுவாகவே இதை சைக்காலஜியில் சொல்கிறாங்க, தப்பு பண்ணுறவங்க யாருன்னா தன்னை தாழ்வாக நினச்சிக்கிறவங்க. படிக்காதவங்க யார், உழைக்காதவங்க யாருன்னா நான் என்ன படித்தாலும் எனக்கு அவ்வளோதான் வரும். புருஷார்த்தம் பண்ணாதவங்க யார் அப்படின்னா தன்னை குறைச்சலாக நினச்சிக்கிறவங்க. பணிவு வேற, தன்னை குறைச்சலாக நினச்சிக்கிறதுங்கிறது வேற. தன்னை குறைச்சலாக நினைக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? புருஷார்த்தம் பண்ண மாட்டாங்க. நாம் யார்? லட்சுமி நாராயணனுடைய குலத்தை சேர்ந்தவங்க. அப்படின்னா பிரம்மா மம்மாவினுடைய வம்சத்தில் வந்தவங்க. அப்போ நம்ம புருஷார்த்தம் எப்படித்தான் இருக்கணும்? நீங்கள் உங்களை குறைவாக நினைக்கிறதுனால உங்களால் அவங்க போல புருஷார்த்தம் பண்ண முடியாமல் போயிடுது. அவங்க எங்கேயோ இருக்காங்க, நான் எங்கேயோ இருக்கேன்னா ஒரு நாளும் அவங்க எங்கேயோ இருக்காங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன் அப்படின்னு மம்மாவை பாபாவெல்லாம் மேலே தூக்கி வச்சுட்டு தன்னை தாழ்த்திக்கிட்டோம்னா உருப்படுறதுக்கு பாபா சொல்ற, நான் அவர் வம்சத்தை சேர்ந்தவர். முக்கு வம்சாவளி இல்லையா? பிரம்மா முக்கு வம்சாவளி. அப்போ நான் ஏன் அவரை போல ஆகக்கூடாது? மம்மா போலத்தானே நானும், பிரம்மா போலத்தானே நானும், நான் ஏன் அப்படி ஆகக்கூடாது? அப்போ பாபா சொல்கிறார், அப்பனேக்கோ கியூ கம் சமைச்சிட்டே ஹோ. பாபா கேள்வி கேட்குறார், உங்களை ஏன் நீங்கள் குறைச்சலாக எடை போட்டுக்கிறீங்க? அப்படி எடை போடுறது தான், குறைச்சலாக எடை போடுறது தான் நம்முடைய புருஷார்த்தத்தினுடைய பலகீனத்துக்கு காரணமாக. நான் ஒன்றும் சாதாரணம் இல்லை, நான் ஒன்றும் குறைச்சல் இல்லை. பிராப்தி அடையிறதுல இந்த வார்த்தை வரக்கூடாது, புருஷார்த்தம் செய்கிறதுல இந்த வார்த்தை வரணும். பொதுவாக பிராப்தி அடையிறதுல இந்த வார்த்தை வந்துடும். அவங்களுக்கு அதை கொடுத்தீங்க, எனக்கே அதை தரல, அப்படி வருது இல்லையா? அது மாதிரி அவர் அப்படி எந்திரிக்கிறாரு, யோகா பண்ணுறாருன்னா நான் ஏன் எந்திரிச்சு யோகா பண்ண கூடாது? நீங்கள் யாரோ எந்திரிக்காத ஒருத்தரை கை காமிச்சிங்க அப்படின்னா அப்போ அவருக்கும் பின்னால் தான் நம்ம போக வேண்டியிருக்கும். பாபா சொல்கிறார், உங்களை ஏன் குறைத்தலாக நினைத்து கொள்கிறீர்கள்? அகர் ககத்தே பாபா சப் தோடேகி பனேங்கே. ஒருவேளை சொல்கிறீங்க, பாபா எல்லாரும் லட்சுமி ஆகிட முடியுமா, எல்லாரும் நாராயணன் ஆக முடியுமா அப்படின்னு ஒருவேளை சொல்கிறீங்க அப்படின்னா, அப்படி சொல்கிறாங்க அப்படியும் கூட சில பேர் என்ன பண்ணுறாங்களாமா, சொல்கிறாங்களாமா. அப்போது பாபா சொல்கிறார், பாபா புரிய வைக்கிறார், யக இஸ் குலுக்கா நகிகே. அப்படி சொல்கிறவங்க இந்த குலத்தை சேர்ந்தவங்க இல்லை. எல்லாரும் ஆக முடியுமான்னு கேட்குறது ஞானம்லாம் இல்லை, அது ஒரு அறியாமை அப்படின்றார். எல்லாரும் ஆக முடியுமான்னு ஏன் சொல்கிறாங்களாமா? தான் புருஷார்த்தம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சாக்கா சொல்கிறாங்களாமா. எல்லாரும் பாபா போல் ஆயிட முடியுமான்னு நினைக்கிறவங்க யாரோ அவங்களே பாபா என்ன நினச்சிக்கிறார், இவங்க இந்த குலத்தை சேர்ந்தவங்க இல்லை. அபிஷேகி பாபா சொல்றார், இப்பொழுதிலிருந்தே தீவிர புருஷார்த்தத்தில் ஈடுபட வேண்டும். பாபா போல நான் பாபா பையன் அப்படின்னா, பாபா குழந்தை அப்படின்னா நான் பாபா போல் ஆகணும். நீங்கள் 84 ஜென்மம் எடுத்திருக்கிறீங்க, பாபா 21 ஜென்மத்திற்கான பிராப்தியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்படின்னா அதற்குரிய புருஷார்த்தம் பண்ணணும். நீங்கள் எப்போ பிராப்தியை அடைஞ்சிடுறீங்களோ பிறகு எல்லாமே பாபா சொல்கிறார், 21 जन्मों की प्रारब्ध जमा कराई वह काया फिर ना होना शुरू हो गई. 21 ஜென்மத்திற்கான பிராப்தியை சாப்பிட்டு முடித்த பிறகு காலியாயிடுது, பிறகு மீண்டும் ஆரம்பம் ஆகிவிடுகிறது. கட்டு சடுத்தே சடுத்தே தமோ பிரதான் கௌடி மிசல் பன் படே ஹோனா. துரு ஏறி ஏறி தமோ பிரதானமாக சோழி போல ஆக வேண்டியதும் இருக்கிறது அல்லவா? பாரதம்தான் 100% செல்வம் நிறைந்த நாடாக இருந்தது. இதற்கு யார் ஆஸ்தி கொடுத்தார், எங்கே இருந்து ஆஸ்தி கிடைத்தது? ஆக்டர்ஸ் கி பத்தா சக்கேங்கேனா. ஒரு நடிகருக்கு தெரியணும் இல்லையா, இந்த சீன் முதல்ல எப்படி இருந்திருக்கணும். முதல் சீன் தெரிஞ்சாதானே இந்த 2வது சீன் நடிக்க முடியும், 2வது சீன் தெரிஞ்சாதானே கடைசி சீன் நடிக்க முடியும். அப்போது பாரதம் செல்வமிக்க நாடாக இருந்துச்சுன்னா
யார் கொடுத்தாங்க, எப்படி கிடைத்தது? மனிதர்கள் தான் நடிகர்கள். நடிகர்களுக்கு தெரியணும் இந்த லக்ஷ்மி நாராயணன் எங்கே இருந்து ஆஸ்தியை ராஜ்யத்தை பெற்றார்கள். எவ்வளவு நல்ல நல்ல பாயிண்ட் இருக்கிறது. ஜரூர் ஆகே ஜனம் மேகி, கட்டாயம் அவங்க முந்தைய ஜென்மத்திலேயே ராஜ்ய பாக்கியத்தை அடைந்திருப்பார்கள். பாபா தான் பதித்த பாவனன். பாபா சொல்றார், நான் உங்களுக்கு கர்மா அகர்மா விகர்மத்தினுடைய விளைவுகளை புரிய வைக்கிறேன். ராவண ராஜ்யத்தில் கர்மம் விகர்மம் ஆகிவிடுகிறது. அங்கே உங்களுடைய கர்மம், அதாவது சத்தியுகத்தில் உங்களுடைய கர்மா அகர்மம் ஆகிவிடுகிறது. அது தெய்வீக சிருஷ்டி. நான் படைப்பவராக இருக்கிறேன். ஆகவே அவசியம் சங்கம யுகத்தில் நான் வரவேண்டி உள்ளது. இது ராவண ராஜ்யம், அது ஈஸ்வரிய ராஜ்யம். ஈஸ்வரன் இப்பொழுது ஸ்தாபனை செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் ஈஸ்வரனுடைய குழந்தைகள். உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. பாரதவாசிகள் தான் செல்வம் மிக்கவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது பரம ஏழை ஆண்டி ஆகிவிட்டார்கள். இது ஆனதும் ஆக்கப்பட்டதுமான டிராமா. இதில் கொஞ்சமும் வேறுபாடு வித்தியாசம் என்பது நிகழ முடியாது. சப்கா ஜாடு அப்னா அப்னாகே, வெரைட்டி ஜாடு ஹேனா, எல்லாருடைய மரமும் தனித்தனி. இது வெரைட்டி மரம் இல்லையா? தேவதா தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் தான் பிறகு தேவதா தர்மத்திற்கு வருவார்கள். கிறிஸ்துவ தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய தர்மத்திலேயே குஷியாக இருக்கிறார்கள். அவுரோங்கோபி மற்றவர்களை கூட தனது மதத்திற்கு இழுக்கின்றார்கள். பாரதவாசிகள் தன் தர்மத்தை மறந்த காரணத்தினால் அவர்கள் அந்த தர்மத்தை சிறந்தது என நினைத்து சென்று விடுகிறார்கள். ஃபாரினில் கூட வேலைக்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே வருமானம் நிறைய கிடைக்குது. அது மாதிரி மதமும் மாறிடுறாங்க, எங்கே லாபம் ஜாஸ்தி கிடைக்குதோ. இந்த ட்ராமா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை புரிஞ்சிக்கிறதுக்கு நல்ல புத்தி வேண்டும். இந்த ட்ராமா ஒண்டர்ஃபுல்லாக உருவாக்கப்பட்டிருக்குது. இது ஒன்றும் தப்பான ட்ராமாவே இல்லை. ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல புத்தி வேணுன்றார். இது ஒண்டர்ஃபுல் ட்ராமா. எது நடந்தாலும் ஆஹா ஒண்டர்ஃபுல், ஆஹா பாபா, ஆஹா ட்ராமா, ஆஹா நான் பாபா. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? புத்தி வேண்டும். இது தப்பு, அது தப்பு, அவங்க தப்பு, இவங்க தப்பு ஒன்றுமே இல்லை. இது ஒண்டர்ஃபுல், இது ஒண்டர்ஃபுல். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வேணும். ஞான கடல் கடைவதனால் எல்லாம் புரிய வந்து விடுகிறது. ஞான கடல் கடைவதனால் எல்லாம் புரிய வருகிறது. இது ஆனதும் ஆக்கப்பட்டதுமான அனாதி டிராமா. ஆகவே குழந்தைகளாகி நீங்கள் தனக்கு சமமாக சதா சுகமுடையவர்களாக மற்றவர்களை ஆக்க வேண்டும். உங்கள் தொழிலே பதீத்தமானவர்களை பாவனமாக்குதல். எப்படி பாபா தொழில் செய்கிறாரோ அப்படித்தானே உங்கள் தொழிலும் இருக்க வேண்டும். உங்களுடைய வாயிலிருந்து சதா தேவதையைப் போல புன்னகை நிறைந்து வெளிப்பட வேண்டும். குஷி இருக்க வேண்டும். உங்களுடைய முகத்தில் தேவதையைப் போல புன்னகை இருக்கணும், மலர்ந்து இருக்க வேண்டும், குஷியில் இருக்கணும். நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, நாம் உலகத்துக்கு எஜமானன் ஆகிறோம். நீங்கள் பாபா சொல்கிறார், தும் லவ்லி சில்ட்ரன், நீங்கள் ரொம்ப லவ்லியான குழந்தைங்க. குரோது பர் படி கபர்தாரி ரக்னி சாகியே, கோபத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீங்கள் யார்? ஃபஸ்ட்டு லவ்லி சில்ட்ரன். கோபத்தில் எப்படி இருங்க? எச்சரிக்கையாக இருங்க. பாபா வந்திருக்கிறதே குழந்தைங்களுக்கு சுகத்தின் ஆஸ்தி கொடுக்கறதுக்காகத்தான். கோபங்கிறது யாருக்குத்தான் துக்கம் கொடுக்குது? ஃபஸ்ட்டு கோபப்படுறவங்களுக்கு தான் துக்கம் கொடுக்குது. கேட்குறவங்க அலட்சியமாக போயிடுவாங்க, அதுக்கு வேறு வேலையில் கத்திட்டு கிடக்குன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் யார் கோபப்படுறாங்களோ அவங்க நிம்மதியாக தூங்க சாப்பிட. கோபப்பட்டுட்டு நிம்மதியாக யாரையாவது சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? முடியாது, சாப்பிடவே முடியாது. அப்புறம் தூங்கி அதுவும் முடியாது. அப்புறம் யோகா முடியவே முடியாது. அப்போ பாபா சொல்ற, அதனால் பாபா சத்தும் லவ்லி சில்ட்ரன் ஓ குரோது பர் படி கபர்தாரி ரக்னி சாகியே. துக்கு கர்த்தா. பாபா யார்? சுகம் கொடுக்கக்கூடியவர், துக்கம் நீக்கக்கூடியவர். அப்போது பாபா வந்திருக்கிறது சுகத்தின் ஆஸ்தி கொடுக்க. சொர்க்கத்தின் பாதையை எல்லோருக்கும் கூற வேண்டும். தந்தை சுகம் கொடுப்பவர், துக்கம் நீக்குபவர். ஆகவே நீங்களும் சுகம் கொடுப்பவர் ஆக வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுத்து விட வேண்டாம். இதெல்லாம் அன்பா சொல்லிட்டு அப்புறம் லேசாக மிரட்டியும் பார்க்குறார். துக்கு தேங்கே தோ துமாரி சஜா சௌகுணா படு ஜாயேகி. துக்கம் கொடுத்தால் உங்களுடைய தண்டனை 100 மடங்கு ஆகிவிடும். கோயிபி சஜாசே பச் நஹி சக்தா. யாரும் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது.
குழந்தைகளுக்காக ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாருக்கும் சாதாரண கோர்ட்டுன்னா நமக்கு மட்டும் என்னது ஸ்பெஷல் கோர்ட். பாபா சொல்ற குழந்தைகளுக்கா இவ்வளோ ஞானம் கேட்டாங்க, இவ்வளோ யோகா பண்ணாங்க, இவ்வளோ சேவா பண்ணாங்க, இவங்க கோவப்பட்டாங்களா? இவங்களுக்கு சும்மாலாம் தண்டனை என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. குழந்தைகளுக்காக ஸ்பெஷல் ட்ரிபுனல் அமைக்கப்பட்டு இருக்கிறது. பாபா கூறுகிறார், நீங்கள் தடையை ஏற்படுத்தினால் மிகுந்த தண்டனை அடைவீர்கள். கல்ப கல்பத்திற்குமான சாட்சாத்காரம் நீங்கள் பெறுவீர்கள். இதுதான் ஆகுவோம், இப்படித்தான் ஆகுவோம் என்று. ஆகே ஜப் தேக்தே தோ, முதல்லலாம் இந்த சாட்சாத்காரம்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பாபா அதை தடை செய்தார். அதை நீங்கள் சொல்லாதீங்க, கடைசியில் துல்லியமாக தெரிந்துவிடும். சில பேர் இப்போ கொஞ்சம் சாதாரணமாக தெரிவாங்க, லாஸ்ட்டு செகண்டில் நம்மளை எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவாங்க. சில பேர் இப்போ கண்ணா பின்னான்னு பயங்கரமாக புருஷாந்த பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் லாஸ்ட்டில் ஏமாந்துருவாங்க. அதனால் பாபா சொல்கிறார், கடைசியில் சாட்சாத்காரம் கிடைக்கும், கடைசியில் தான் அக்யூரேட்டாக தெரியுன்றார். இப்போ நாம் யாரையுமே என்ன பண்ண முடியாது, அக்யூரேட்டாக எடை போட முடியாது. அதனால சாட்சாத்காரமும் வேண்டாம் அப்படின்னு பாபா தடை செய்துட்டார். விருத்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கும், அபு வரை கியூ இருக்கும். விருத்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கும், அபு வரை, குறைஞ்சபட்சம் மேட்டுக்கடை வரைக்குமாவது கியூ நிற்க வேண்டாமா? பாபா சொல்கிறார், அபுரோடு வரைக்கும் என்ன இருக்குன்றார் பாபா, கியூ இருக்கும் அப்படின்றார். விருத்தி ஏற்படும் கண்டிப்பாக. பாபாசே கோயி பி மில் நகி சக்கேங்கே. ஆனால் அந்த நேரத்தில் பாபாவை யாரும் சந்திக்க முடியாது. பாபா வந்துட்டார்னு சொல்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. மதுவனில் இப்போ என்ன சொல்கிறாங்க, பாபா போயிட்டார்னு ஒரு நாள் என்ன பண்ணிவிடும், வார்த்தை வந்துடும். வந்து விட்டாருங்கிற வார்த்தையெல்லாம் 90 வருஷமாக சொல்லிட்டு இருக்க முடியும். அவர் போக போகிறார் அப்படிலாம் இல்லை, கிட்டத்தட்ட போயே விட்டார். பாபாவை அப்பொழுது யாரும் சந்திக்க முடியாது. ககைங்கே அப்போ சொல்லுவாங்க, ஆகா பிரபு, நான் மேட்டுக்கடலை இருந்துட்டு பாபாவை தெரிஞ்சுக்காமல் போயிட்டேனே, அஞ்சுவிலிப்பட்டியில் இருந்துட்டு தெரிஞ்சுக்காமல் போயிட்டேனே அப்படின்னு அவங்க வருத்தப்படுறது மட்டும் இல்லை, அவங்க நேராக யார்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, நம்மள்கிட்ட தான் சண்டைக்கு வருவாங்க. நீங்கள் ஏன் எங்களுக்கு சொல்லலை, சொன்னோமே அதெல்லாம் எங்களுக்கு பத்தாது, அந்த குழந்தைய ஒரு முறை எழுப்பிட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த குழந்தைய சண்டைக்கு வரும், இன்னொரு முறை என்னை எழுப்பியிருக்க வேண்டியதானே. அது மாதிரி நம்மளை என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு முறை நோட்டீஸ் கொடுத்தாலாம் போதுமா, கோர்ஸ் கொடுத்தா போதுமா? பாபா சொல்கிறார், சொல்லுவாங்க, பிரபுவே உன்னுடைய லீலை, இதுவும் பாடப்பட்டிருக்கிறது. வித்வான் பண்டிதர்கள் எல்லோரும் பிற்காலத்தில் வருவார்கள், அவர்களுடைய சிம்மாசனமும் ஆட்டம் காணும், நீங்கள் குழந்தைங்க அப்போ ரொம்ப குஷியாக இருப்பீங்க. அச்சா இன்னைக்கு 2 மீட்டே சொல்கிறார். அச்சா சொல்லிட்டார் பாபா. அச்சா சொல்லிட்டு மீட்டே சிக்கலதே பச்சோம் பிரதி, இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப்தாதாக்கா யாத் பியார், தாயும் தந்தையுமான பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள். ஐசி யாத் பியார், இந்த மாதிரியான ஒரு யாத் பியார். ஏகிஹி பார் மில்தேகே, ஒரே ஒரு முறை தான் கிடைக்குது. மீட்டே சிக்கலதே பச்சோம் பிரதி மாத்பிதா பாப்தாதாக்கா யாத் பியார், இந்த மாதிரியான யாத் பியார் ஒரே ஒரு முறை தான் கிடைக்கிறது. எந்த அளவு நீங்கள் நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பியார் அடைகிறீங்க. இந்த மீட்டே அவங்க நினைவு செய்கிறதுக்கு அளவுக்கு தான் கிடைக்குதுன்றார். நீங்கள் எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் பியார் அடைகிறீங்க. விகர்மம் விநாசமாகுகிறது, தாரணையும் ஏற்படுகிறது. குழந்தைங்களுடைய குஷி எல்லை அதிகரித்து செல்ல வேண்டும். யார் வந்தாலும் சரி அவர்களுக்கு பாதை கூற வேண்டும். எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி, எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து பெறுவது என்பது சின்ன விஷயமா என்ன, அந்த அளவுக்கு புருஷார்த்தம் செய்ய வேண்டும். அச்சா மீட்டே சிக்கலதே ரூஹானி பச்சோம் பிரதி ரூஹானி பாப்தாதா கா யாத் பியார் और गुड மார்னிங். 2வது முறை சொல்கிறதுனால ரூஹானி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते, रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்கு முக்கியமான சாரம், பேச்சு நடத்தையில் மிகுந்த ராயல் உடையவராக வேண்டும். பேச்சு நடத்தையில் மிகுந்த ராயல் உடையவர் ஆக வேண்டும். வாயிலிருந்து சதா ரத்தினங்களே வெளிப்பட வேண்டும். வாயிலிருந்து சதா ரத்தினங்களே வெளிப்பட வேண்டும். தனக்கு சமம் ஆக்கும் சேவை செய்யுங்கள். தனக்கு சமம் ஆக்கும் சேவை செய்யுங்கள். யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தாதீர்கள். யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தாதீர்கள். கோபத்தில்
பெரும் எச்சரிக்கை கொண்டிருக்க வேண்டும். கோபத்தில் பெரும் எச்சரிக்கை கொண்டிருக்க வேண்டும். முகம் சதா தேவதைகளைப் போல மலர்ந்து இருக்க வேண்டும். முகம் தேவதைகளைப் போல சதா மலர்ந்து, அதாவது புன்முறுவலுடன் இருக்க வேண்டும். தன ஸ்வயம் கோ ஞான யோக பல்சே தேவதா பனானாகே, தன்னை ஞான யோக பலத்தால் தேவதை ஆக்க வேண்டும். தன்னை ஞான யோக பலத்தால் தேவதை ஆக்க வேண்டும். वरदान पावरफुल दर्पण द्वारा सभी को स्वयं का साक्षात्कार कराने वाले साक्षात्कार मूर्त भव. வரதானம் பவர்ஃபுல் கண்ணாடி மூலம் அனைவருக்கும் தன்னை சாட்சாத்காரமாக காட்சி அளிக்கக்கூடிய பவர்ஃபுல் கண்ணாடி மூலம் அனைவருக்கும் தனது சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுக. எப்படி கண்ணாடிக்கு முன்னால் யார் போனாலும் அவங்களுக்கு சுயம் தெளிவாக தென்படுகிறது. கண்ணாடிக்கு முன்னால் யார் போனாலும் போகிறவங்களுக்கு தன்னுடைய தோற்றம் தெளிவாக தென்படுகிறது. லேக்கின் அகர் தர்பன் பவர்ஃபுல் நகி தோ, ஒருவேளை கண்ணாடி சரியில்லை, பவர்ஃபுல்லாக இல்லைன்னா ரியல் ரூபத்துக்கு பதிலாக வேற ரூபம் தென்படும். சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் கண்ணாடி சரியில்லைன்னா அந்த கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்னா குண்டா தெரியும். ஆகவே நீங்கள் அந்த மாதிரி பவர்ஃபுல் கண்ணாடி ஆகிடுங்க. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தன்னுடைய சாட்சாத்காரம் காண்பிக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு உங்கள் முன்னால் வந்தால் நான் யார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். அதாவது ஆப்புக்கே சாமனே ஆத்தேகி, உங்கள் முன்னால் அவங்க வந்ததுமே தேகக்கோ பூல், தன்னுடைய தேகத்தை மறந்து அப்னே தேகி ரூபமே ஸ்தித் ஹோ ஜாயே, தனது ஆத்ம ரூபத்தில் நிலைத்து விட வேண்டும். வாஸ்தவத்தில் இதுதான் சேவா. வாஸ்தவத்தில் இதுதான் சேவா. உங்கள் முன்னால் வந்தாங்க, அவங்க தேகத்தை மறந்து தன் ஆத்ம ரூபத்தை பார்த்தாங்க. இதுதான் சேவா. இதன் மூலமாகத்தான் வெற்றி வெற்றி என்ற முழக்கம் ஒலிக்கும். ஸ்லோகன் शिक्षाओं को स्वरूप में लाने वाले ही ज्ञान स्वरूप प्रेम स्वरूप आत्मा के. படிப்பினைகளை சொரூபத்தில் கொண்டு வருபவர்கள்தான் ஞான சொரூபம் அன்பு சொரூபமான ஆத்மா. படிப்பினைகளை சொரூபத்தில் நடைமுறையில் கொண்டு வருபவர்கள்தான் ஞான சொரூப அன்பு சொரூப ஆத்மா. அவ்யக்த இஷாரா நம்பிக்கை என்கின்ற அஸ்திவாரத்தை பலப்படுத்தி சதா பயமற்றவர் கவலையற்றவர்களாக இருங்கள். பாபாவிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் தன்னிடத்திலும் நிச்சய புத்தி உடையவராகி காரியம் செய்யுங்கள். அப்பொழுது வெற்றியே வெற்றி கிடைத்து தீரும். வெற்றிக்கு முன்பு குழப்பத்திற்கான எந்த விஷயமும் இருக்காது. பிறகு அந்த பிரச்சனைகள் அப்படி ஆகிவிடும். அது ஒரு விளையாட்டு போல ஆகிவிடும். கேல் குஷி சே கியா ஜாத்தாகே. பொதுவாக விளையாட்டை சந்தோஷமாக விளையாடும். எந்த ஒரு காரியமும் அது விளையாட்டாயிடும். அந்த காரியம் சந்தோஷத்தை கொடுக்கும். யகுத்தோ பாயே ஹாத்துக்கா கேளுகே. சில பேர்கிட்ட சில கஷ்டமான வேலையை கொடுக்குறீங்கன்னா, இதெல்லாம் சும்மா நான் என் இடது கையிலேயே செஞ்சு முடிச்சிருவேன் அப்படிம்பாங்களாமா. திறமையான ஆள்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறோம்னா, இது எனக்கு இடது கை வேலை, நான் ரொம்ப எளிமையாக முடிச்சிருவேன், அதாவது சகஜம். அதே போலத்தான் உங்களுக்கு இந்த ட்ராமா புரிஞ்சிடுச்சுன்னா இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லவே இல்லை. புத்தியினுடைய விளையாட்டு தான் இது. விளையாட்டில் ஒரு பொழுதும் பயப்படாதீர்கள். எல்லாமே இங்கே நடக்கிறது என்னது? புத்தியின் விளையாட்டு. விளையாட்டில் பயப்பட வேண்டாம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, தாதா இருவரும் எப்படி நிரகங்காரிகளோ தேக அபிமானமற்றவர்களோ அதே போல தந்தையை பின்பற்றுங்கள். அப்பொழுது சதா முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உயர்ந்த பதவி அடைவதற்கு எந்த ஒரு எச்சரிக்கை கொண்டிருக்கணும்?
ஒன்று என் மூலமாக, மனதின் மூலமாக கூட யாருக்கும் துக்கம் போய் சேர்ந்துடக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையிலும் கோபம் வந்துடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபம் வந்துடக்கூடாது. பாபா குழந்தை ஆகிட்டு பாபா காரியத்தில் இந்த ருத்ர ஞான யஜ்ஞத்தில் தடை ரூபமாகிடக்கூடாது. வாயில் பாபா பாபான்னு சொல்லிட்டு ஒருவேளை நடத்தை ராயலா இல்லைன்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது. ஓம் சாந்தி.